விடுங்க. ஐயோ, எனக்கு வேணும் வா. நீங்க தண்ணி அடிச்சது ஸ்மெல் தாங்க முடியல. விடுங்க. இது விடுங்க. இவ்வளவு நேரம் என்னடி தூக்கம்? போய் காஃபி எடுத்துட்டு வா. ஏன் அழுவுற? என்னாச்சு? செத்து போயிடலான்னு தோணுது ரகு. உன்னை நான் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி மனசு நொந்து போயிருக்க. ஒவ்வொரு நாளும் அணுவணுமா துடிக்க துடிக்க செத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு, ட்ரெஸ், நகை, செலவுக்கு பணம் இதெல்லாம் கொடுத்தா நல்ல புருஷனா ஆயிடுவானா? எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நாம 2 பேரும் சேர்ந்து உங்க ஹஸ்பண்ட மாத்திருவோம். நிஜமாவா? ஆமா. எப்படி? இப்ப நான் கொடுக்கற ஐடியாவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் திருந்தி நல்லா இருப்பாரு. ஓகேவா? என்ன இப்ப சந்தோஷமா? இனிமே நீங்க எப்போ அழவே கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஓகே. நில்லடி. என்னடி 8 மணி வர தூக்கம்? நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், அதான் எந்திரிக்கவே முடியல. இந்த காரணமெல்லாம் சொல்லாம காஃபி எடுத்துட்டு வா. ம். எட்டு மணி வரைக்கும் தூங்க கூட எனக்கு உரிமை இல்லையா? வாங்க போலாம். அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? தேவி, டீ எடுத்துட்டு வா. நான் சொன்னபடி தேவி அவ புருஷனுக்கு மருந்து கலந்து கொடுத்தா.
தண்ணி அடிச்சு மருந்து சாப்பிட்டதுல அவ புருஷன் மயங்கினது, பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, அவன் திருந்தனுமே. தேவி, தேவி, தேவி தண்ணி எடுத்துட்டு வா. தேவி, ச்சே. ஐயோ, என்னங்க? எந்திரிங்க. தேவி, என்ன பார்த்துட்டு இருக்க? யாராவது பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஓ, அப்புறம் உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? ஃபைன். நேத்து ட்ரிங்க் பண்ணல, ஆனா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்தா பாவமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. டோன்ட் வரி, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடுவாரு. இது வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் என் வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி தெரியறதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு விலகணும், அவ்வளவுதானே? நான் அப்படி சொல்லல. தெரியறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் இவ்வளோ எமோஷனல் ஆகுறாரு. தெரிஞ்சா என்னாகுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் தேவி, நாம பேசுறது பழகிறது எல்லாமே தப்புதான். தேவி, காலேஜில் உன்னை முதல்ல பார்த்தப்போ உன்னை என் காதலியே தான் பார்த்தேன். நீ இன்னொருத்தனுக்கு வைஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நானே மாத்திக்கிட்டேன். என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் மேரேஜ் கேர்ள்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா என் ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர்ல இருக்கும் போது உன்னோட மீட்டிங், நீ பேசினதும் பழகுனதும் ஆறுதலாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. நான் அதுலயே முழுகிட்டேன். தேவி, நான் பொறுக்கிதான். ஆனா இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற அளவுக்கு நான் கேவலமா